வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. 18/11/2024 படி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 19/11/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 20/11/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 21/11/2024 முதல் 24/11/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 32 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 18/11/2024 தென் தமிழக கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் 21/11/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியிலும் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22/11/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 18/11/2024 லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கோடிக்கரையில் 15 சென்டிமீட்டர் அளவும், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 10 சென்டிமீட்டர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு 7 சென்டிமீட்டர் அளவும், காரைக்கால் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் அளவும், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் AWS, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பதி தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் மாவட்டம் வலங்கையம்மன், தருமபுரி மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, ராமநாதபுரம் மாவட்டம் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், திருவாரூர் மாவட்டம் AWS, சென்னை மாவட்டம் நிலக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பலனா கோயில் பதுப்பணித்துறை தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலம், கோயம்புத்தூர் மாவட்டம் TNAU, தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை,
தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம், புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரு, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர், விருதுநகர் மாவட்டம் பீலவாக்கல் பெரியாறு அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மயிலாடுதுறை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தேனி மாவட்டம் பெரியகுளம், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மற்றும் அரியலூர் மாவட்டம் குருவாடி தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருகாப்பூரி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் AWS, தென்காசி மாவட்டம் கடன அணை, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, திருநெல்வேலி மாவட்டம் சோர்வலாறு அணை, நீலகிரி மாவட்டம் பார்லியார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம், புதுக்கோட்டை மாவட்டம் கீழநிலை, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, சேலம் மாவட்டம் தம்மாப்பட்டி, தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் PN பாளையம், திருவாரூர் மாவட்டம் பாண்டவராடி, திருநெல்வேலி மாவட்டம் காலக்காடு, திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆதானக்கோட்டை, திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை, ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம், வல்லம், தென்காசி மாவட்டம் சிவகிரி, மதுரை மாவட்டம் ஏழுமலை, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், நீலகிரி மாவட்டம் உபாசி, சிவகங்கை மாவட்டம் சேது பாஸ்கரா அக்ரி கல்லூரி, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், தஞ்சாவூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சேலம் மாவட்டம் வீரகனூர், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஏச்சன் விடுதி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் AWS, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் உடையாம்பள்ளி, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, மலையூர், சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, கரூர் மாவட்டம் கடவூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் AWSல் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 34.1 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வானிலையும் வானிலை பற்றிய தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.